அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு யாரையாவது கூப்பிட்டோம் அப்படின்னா ஒன்று தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இல்லை வர பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜனாசா குளிப்பாட்டுறது கஃனிடுவது விஷயத்தில் அதனுடைய நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு போட்டி போடக்கூடியவங்களாக தான் நாம் இருப்போம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று ஜனாசா சார்ந்த விஷயங்களில் நம்ம கலந்துக்கிடுவது. அதாவது அபுதாவுது திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு, இது ஹசன் தரத்தில் உள்ளது. யார் ஒருத்தர் இறந்தவரை குளிப்பாட்டுறாங்களோ, அதாவது அமானிதமான முறையில் அவங்கள்ட்ட உள்ள குறைகளை சொல்லாமல் யார் குளிப்பாட்டுறாங்களோ அவங்க அன்று பிறந்த குழந்தை போல இருப்பாங்களாம், எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவானா. இது ஒரு நன்மை. இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, யார் அந்த இறந்தவருடைய எந்த குறையும் வெளிப்படுத்தாமல் இருக்காரோ நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மறைச்சிருவானா. இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். இன்னொன்று என்னன்னு கேட்டால், யார் ஜனாசாவுக்கு கஃனிடுறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தினுடைய பட்டாடை என்பது அணிவிக்கப்படும். அதே மாதிரி இன்னும் சொல்லப்படுது, தொழுகையில் கலந்துக்கிட்டா ஒரு கீராத் நன்மை கிடைக்குமா. ஒரு கீராத் அளவுனா என்ன அப்படின்னு சஹாபாக்கள் நபியவர்கள்ட்ட கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க, ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு. இது தொழுகையில் கலந்துக்கிட்டால் ஒரு கீராத் நன்மையா. இதே மாதிரி நம்ம அடக்கம் செய்வதில் தஃனிடுவதிலே நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு கீராத் நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். மாஷா அல்லாஹ், இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு பார்த்துக்கோங்க. ஒரு மணி நேரத்திலேயே அள்ளலாம் நிறையா நன்மைகளை ஈட்டக்கூடிய ஒரு அமல் அப்படிங்கிறது தான் இந்த ஜனாசா சார்ந்த விஷயங்களில் நம்ம பின்தொடர்வது. இது தொழுறதுலையும் அடக்கம் பண்ணுறதுலையும் மட்டும் இல்லை, அந்த இறந்தவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்கிறது, அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறது, அப்புறம் குளிப்பாட்டுறது, இந்த மாதிரி கஃனிடுறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த நன்மை இட்டு தரக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பிரியப்பட்டீங்க அப்படி சொன்னால் நாளைக்கு 8 மணிக்கு லைவ் கிளாஸ்க்கு இந்த லைவில் வாங்க. உங்களுக்கு பொம்மையை வச்சு குளிப்பாட்டுத முறையும் அதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.